எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்த மதி வந்து, "எதனால இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு?" கேட்டோன்னே, பின்ன டென்ஷன் இருக்காதா? இவர் வேற வரேன்றாரு. இங்க யாருக்கும் தெரியாம இவர் எப்படி வருவாரு? அதான் அவர் வரேன்னு சொல்லிட்டார்ல. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க போயிட்டு காத்துட்ருங்க. கண்டிப்பா அவர் வருவாரு. 2 பேரும் நல்லபடி போய் முடிச்சுட்டு வாங்க. ஆனா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சது பெரிய பிரச்சனையாயிடும் மதி. உனக்கு தெரியாது." அப்படின்னோன்னே, "என்ன பிரச்சனையானாலும் பார்த்துக்கலாங்க. இங்க பாருங்க, தெரிஞ்சா போறீங்க, தெரியாம தானே போறீங்க. உன்ன சொன்னா அவங்களே வந்து உங்கள அனுப்பி வைக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. சொந்த வந்து மச்சினனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறதுக்கு யாராவது அனுப்பாமல் இருப்பாங்களா? இந்த வீட்டில் தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க ஏன் 2 பேரும் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. வேணாம் மதி, விடு. எதுக்காக தேவையில்லாமல் பேசிக்கிட்டு? பேசினாவே டென்ஷன் தான் நம்மளுக்கு அதிகமாகும். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் போயிட்டு சந்தோஷமாக வாங்க. நான் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கிறேன்." அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க." அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து, "என்ன கிளம்பியாச்சா? இந்த வேலையை முடிச்சிட்டியா? இந்த வேலையை முடிச்சிட்டியா?" அப்படி சொல்லிட்டு, "நிறைய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டியா?" அப்படி சொல்லிட்டு வழக்கம் போல அவங்க மாமியார் வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மதி, "இங்கே பாருங்கள், அவங்களுக்கு ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தால் அவங்க எத்தனை மணிக்கு போவாங்க? இப்போ என்ன பெரிய வந்து ஊரில் இல்லாத பொண்ணு பார்க்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் நேரத்தோடு போகணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. இவளை அப்போ எல்லாம் பண்ண போகிறா நேரத்தோடு போகிறதுக்கு?" அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்காக அவங்க எல்லாம் போகணுன்னு இவங்க போனெல்லாம் நல்லா இருக்குமா? அதான் நாங்கள் போக சொல்லிட்டோமே அப்படின்ட்டாங்க. "சரி, பாக்கியராஜ் எப்போ வருவான்?" "பாக்கியராஜை நீ கூட்டின்னு போகாமல் இருக்கிறது தான் நல்லது. மான மரியாதை எங்களுக்கும் இருக்குது. அது அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல." அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. "சரி சரி, கிளம்பு. மற்ற வேலையெல்லாம் நான் இருக்கேன்னு பார்த்துக்கிறேன்." "ஆமாம், நீ நல்லா பார்த்துப்ப வேலையை." அப்படின்றாங்க மாமியார் மதியை பார்த்து. "நீங்கள் இப்படியே பேசியிருந்தா டைம் ஆகிடும், நீங்கள் கிளம்புங்கன்னொன்னே." சரி சரி, நான் கிளம்புறேன்." அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து போயிட்டுருக்கும்போது கரெக்டாக வழியிலே வந்து நிற்கிறாரு நம்ம பாக்கியராஜ். பாக்கியராஜ் பார்த்துக்கு, "என்னங்க கரெக்டாக வந்துட்டீங்க? நான் முன்னாடி வந்துட்டேன் மலர். நீ தான் ரொம்ப லேட்டாக வர. என்னங்க பண்ணுறது? அத்தை தான் போக போகிற டைமில் ஏதாவது வேலை சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு இதே வேலை தான். சரி சரி, நீ வா, நம்ம கிளம்பலாம்." அப்படின்னோடனே, "ஏங்க நீங்கள் இப்போ வரலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? யாருக்கும் தெரியாதுல்ல?" "அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, பார்த்துக்கலாம். வா மலர், டைம் ஆகிடுச்சுல." அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து மதி வேலையாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக சுரேஷ் வராரு. சுரேஷ் வந்தோடனே எட்டி எட்டி பார்க்குறாரு. "எங்கே அண்ணியை காணோன்னு அண்ணி காணோம்." அப்படி சொல்லிட்டு, "அண்ணி எங்கே காணோம்? எனக்கு சூடாக ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது." அப்படின்னோடனே, "காஃபி தானே, நானே தரேன்." "நீயா?" அப்படின்னோடனே, "ஏன் நான் காஃபி கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா? நான் நல்லா தான் கலந்து தருவேன்னொன்னே." சரி, ஓகே. சரி, அண்ணி எங்கே போனாங்க? அவங்க உங்களுக்கு தெரியாதா? அவங்க தான் இன்றைக்கி அவங்க தம்பியோட வந்து இது இருக்குல்ல, பொண்ணு பார்க்குற விஷயம் இருக்குல்ல, அதுக்காக போயிருக்காங்க." "ஓ ஓ, ஆமாம் ஆமாம், சொல்லிட்டு இருந்தாங்க." சரி சரி. ஆனால் வந்து இப்போ எதுக்கு இதெல்லாம்? முக்கியமாக அவனுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஏன் போனால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்றாரு. அது கேட்டுட்டு செம்ம டென்ஷனாக மதி, "நீங்கள் என்ன பேசுகிறீங்க? சொந்த தம்பியோட பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு ஒரு அக்கா போகலன்னா நல்லாவா இருக்கும்? மெயினாக உங்கள் அண்ணனும் போகணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அண்ணன் தான் போவேணான்னு அப்பா அம்மா தான் சொல்லிட்டாங்களே. சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்கணும். ஏன் அண்ணனை போவேணான்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் நான் கேட்க முடியாது. எதுவுமே கேட்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்னங்க இருக்குது? உங்களுக்கு ஒன்றுனா உங்கள் அண்ணன் வந்து கேட்குறாருல, எதுவாக இருந்தாலும் வந்து பேசுகிறாருல, அப்போ நீங்கள் பேச மாட்டிங்களா?" அப்படின்னோடனே அமைதியாக இருக்காரு. "இங்கே பாரு, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். உங்ககிட்ட காஃபி கேட்டது தப்பு தான்." அப்படின்னோடனே, "சரி இந்தாங்க." அப்படி சொல்லிட்டு குடிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் போட்டோம். இப்போ எதுக்காக அவங்க வந்து வெளியே பொண்ணு பார்க்குறாங்க? வெளியே பொண்ணு பார்க்குறாங்கன்னு புரியல. நல்ல காலம் அவங்க பொண்ணு பார்க்க போயிட்டாங்க. இல்லைனா ஸ்ருதியும் வந்து தேவையில்லாத பிரச்சனையாக இருக்கும்." அப்படின்னோடனே, "நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல." அப்படின்னோடனே, "இல்லை, உனக்கு தெரியுமோ தெரியாது. ஸ்ருதியை எப்படியாவது அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன் என் அன்னைக்கு கூட அந்த எண்ணம் இருக்குது. அதனால் எங்களுக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஏன் ஸ்ருதியை கல்யாணம் பண்ணி தந்தால் என்ன பிரச்சனை? ஸ்ருதிக்கு விருப்பம் இருக்குது, அந்த பையனுக்கு விருப்பம் இருந்தால் கல்யாணம் பண்ணி தரலாமே. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? அந்த பையன் நல்ல வேலையில் தானே இருக்காரு. என்ன பேசுகிற நீ? ஸ்ருதியை எப்படி அவங்க வீட்டுக்குலாம் அனுப்ப முடியும்? ஏன் எப்படியும் யார் வீட்டுக்கு அதை அனுப்ப தானே போகிறீங்க. அவங்க வீட்டுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாது. ஏன்னா அவங்கள உங்கள் மாமாவுக்கு பிடிக்காது, அவ்வளோதானே." அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. "எங்களுக்கு தெரியாதாங்க, உங்கள் எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கலன்ற கதை கிடையாது. உங்கள் மாமாவுக்கு அவங்கள பிடிக்கல, அவ்வளோதானே. சரி, எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க. உங்கள் மாமாவுக்கு அப்படி என்னங்க அவங்க துரோகம் பண்ணாங்க? அது வந்து அது ஒரு பெரிய கதை. எனக்கு எல்லா கதையும் தெரியும். அவங்க எந்த விஷயமும் பண்ணலை. உங்கள் மாமாவை தான் அவங்களுக்கு விரோதியாக நினைக்கிறாரு. நீங்களும் அப்படி இருக்காதீங்கன்னு." அதிர்ச்சி